கார்த்திக் லீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் 2026 ஆண்டுக்கான ஆசையையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 கிரகனுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம். கிரகனுடைய பயிற்சி மட்டுமல்ல, மாத ராசி பலன் மட்டுமல்ல, வார ராசி பலத்தையும் சோழி பிரசனத்தின் மூலம் சொல்லி வந்தாலும் கூட ஏனோ ஒரு முழுமையான நிறைவை நோக்கி நகர முடியவில்லையே என்று கலங்கி நிற்பவர்களுக்குத்தான் கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இந்த முறையை கையாண்டார்கள். இதையே அவர்கள் வாழ்க்கையில தொடர்ந்து செய்து வந்தார்கள். அங்கு மட்டுமல்ல, ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷன் என்று சொல்வார்கள். இந்த மகர சங்கராந்தி புருஷனுடைய நிலைப்பாடு, வருகை, நகர்தல் நம்முடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை வைத்தே அவருடைய வாழ்வை தீர்மானித்துக் கொண்டார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது 2026 ஆண்டு சங்கராந்தி புருஷ கர்ண பலனை இப்ப சொல்ல தொடங்குகின்றேன். அது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை சோழி பிரசனத்துல பார்க்கலாம். விருச்சிகத்தை பொறுத்தவரை விசாகம் 4, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அனுஷம், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கேட்டை, விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு நிலைப்பாடு. இது நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கலங்கி போய் நிற்கின்றோம். தவித்த வாய்க்கு தண்ணீர் இல்லையே, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் சாதம் இல்லையே என்று கலங்கி நிற்கணும். இந்த காலகட்டத்துல அவனவனுக்கு அவனுடைய பிரச்சனை தான் பெருசுங்க. நம்மை கவனிப்பதற்கோ நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாருமே இல்லாத ஒரு காலகட்டம். உறவுகளும் ஒரு கேள்விக்குறியான இந்த ஒரு காலகட்டத்துலதான் 2026. கடந்த காலங்களில் எத்தனையோ ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் நிம்மதியும் இழந்தவங்களுக்கு 2026 இந்த மகர சங்கராந்தி எவ்வாறு இருக்கும் என்பதை நான் சொல்ல தொடங்குகின்றேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர சங்கராந்தியில சங்கராந்தி புருஷனுடைய வடிவத்தையும் இருப்பையும் நகர்வை வைத்தவே சொல்ல போகின்றேன். அந்த வகையில பார்க்கும்போது இந்த 2026 சங்கராந்தி புருஷன் பாத்தீங்கன்னா அவர் எப்படி வருகின்றார் என்றால், புலி வாகனத்துல சிகப்பு நிற உடையில வைடூரிய ஆபரணமும் சிறு செண்பகப்பு மாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்துபி என்னும் வாக்கியத்தை மேந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்தை கையில் வைத்துள்ளார். அது மட்டும் கிடையாதுங்க, 3 முகங்களும் குரோதமான ஒரு பார்வை. அந்த குரோதமான ஒரு உணர்வுடன் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை இந்த 2026 தொடங்குகின்றார். இவர்களுடைய நீண்ட பயணம் இந்த இடைப்பட்ட காலத்துல விருச்சிக ராசிக்கு எந்த விதமான பலன்களை எல்லாம் அவர் தரப்போகின்றார் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில், வியாபாரங்கள்லாம் செழிப்படைவதற்கு, குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. எந்த சுபகாரியமும் நடக்கவில்லை என்று கலங்கியவருக்கெல்லாம் அந்த தடைகளும் பிரச்சனைகளில் இருந்து சுபகாரியங்கள் நடப்பதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம். மனிதனை பொறுத்த வரைக்கும் குடும்பம் ஒரு கோவில் தானே. 1000 வேலைகள், 1000 அலைச்சல்கள், 1000 எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த நிம்மதியை சந்திக்கிற ஒரு சன்னிதானம் குடும்பம் தானே. அந்த குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்துல மனதுல மனக்குழப்பங்கள் வந்து மறைகின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில ஏற்ற மிகுந்த ஒரு காலத்தை நீங்கள் அடைவீர்கள். வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காமல் இருப்பதற்கும் நல்ல தொழில் அமைப்பதற்கும் அருமையான சந்தர்ப்பங்க இந்த மகர சங்கராந்தி புருஷன் நகர்கின்ற ஒரு காலகட்டம். அது மட்டும் கிடையாது, மிகுந்த கவனம் செலுத்தும் எதுல, வாழ்க்கையில, தொழில. அது மட்டும் கிடையாது, யாரையும் முழுமையாக நம்பி எதையும் ஒப்படைத்து விட வேண்டாம். யாரையும் முழுமையாக நம்பி முழுமையான உங்கள் வாழ்வை நகர்த்தி விட வேண்டாம். சற்று கவனமாக இருப்பதைத்தான் இந்த 2026 ஆண்டுல மகர சங்கராந்தி புருஷன் சொல்கின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்வ நிலை உயரும், பொருளாதாரம் நல்ல மாற்றம் ஏற்படும், ஒரு நல்ல தொழில் அமையும், ஒரு நல்ல வாய்ப்புகள் குவியும், செல்வாக்கு அதிகரிக்கும், கிரகநிலைகள் சாதகமாக விலகுகின்ற சூழ்நிலையைத்தான் அவர் சொல்கின்றார். அது மட்டும் கிடையாது, தன்னம்பிக்கை கூடும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதம் என்றுதான் சொல்லுவேன். இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். அதுவும் 2 குரு, தேவகுருவும் அசுர குருவும் ஒன்று சேர்ந்தால் பகைதானே. ஆனாலும் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதை போல அற்புதமான யோக பலன்களை 2 குருவும் தரப்போகின்றார்கள். அந்த வகையில தொட்டது துலங்கும், பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போன்ற ஒரு காரியங்கள் நடக்கும். நீண்ட நாள் எடுத்தடைத்த வம்பு வழக்குகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை,
ஏதோ புரியவில்லை, இனம் புரியாத அடிவயிற்றில் ஒரு பயம் கலந்த உணவோடு வாழ்ந்தவங்களுக்கு பயம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டாக அமையும். கடந்த காலத்தில் இதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்கள். இழந்தது அத்தனையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் தனித்து நின்று போராடிய உங்க வாழ்க்கைக்கு வெற்றியை நோக்கி நகருகின்ற அற்புதமான ஒரு காலம்தான் விருச்சிக ராசிக்கு. ஏதோ தெரியவில்லை, குலதெய்வமாகட்டும் எல்லா தேவதைகளும் தெய்வங்களும் புண்ணியங்களும் தள்ளி நின்று கதறிய உங்க வாழ்க்கைகளுக்கு அற்புதமான ஒரு யோகம். யாரெல்லாம் உங்களை விட்டு விலகினார்களோ அத்தனை பேருமே ஒன்று சேருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை விருச்சிக ராசிக்கு அமையும். அது மட்டும் கிடையாது, சிலருக்கு அரசு துறையில ஆதாயமும் சில அரசினால் வந்தக்கூடிய அவப்பெயரை நீங்குகின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக விழுவதை பார்ப்பீர்கள். கண் முன்பே நன்மை நடப்பதை காணுங்குவீர்கள். அந்த நிகழ்வை தாங்க மகர சங்கராந்தி புருஷன் உங்களுக்கு சொல்கின்றார். கவலையே பட வேண்டாம், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது வெல்லுகின்ற ஒரு காலகட்டம், இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். அந்த நிலையைத்தான் தரும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாதித்தது அத்தனையுமே விரைய செலவாக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில இனி அத்தனையுமே சுப செலவாக மாறுகின்ற ஒரு தருணம். தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ளுங்கள். ஒரு பைப்ல இருந்து தண்ணி வருதுங்க, கீழே பைப்புக்கு நேரா குடம் இருக்கு, பைப்பை திருவிடும் தண்ணீரோ வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் குடம் நிரம்பவில்லை. காரணம் என்று கேட்டால் ஓட்டை குடம் என்று சொல்வீர்கள். அது அல்ல, அந்த குடத்தை திருப்பி வைத்திருக்கிறீர்கள். அறிவும் திறமையும் ஆற்றலும் உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சங்கராதி புருஷன் விருச்சிக ராசிக்கு அனுபவிக்கின்றார். இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவதபையிலும் தெய்வங்களும் துணையர்களும் தெய்வ பலமும் தெய்வ பலமும் மனோபலமும் மூன்று குணமும் கடந்த காலத்துல இழந்து தவித்த உங்களுக்கு அந்த மூன்று பலத்தையும் ஒருங்கே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்கின்றேன், கேளுங்கள். திருத்தணியில பாத்தீங்கன்னா திருத்தணி, அந்த திருத்தணிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பூமிக்கு கீழே 20 அடி ஆழத்துல கால பைரவர் என்று ஒரு அற்புதமான ஒரு வடிவம். அந்த கால சக்கர பைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த பைரவரை எதுவுமே கொடுக்க வேண்டாங்க ஆண்டவனுக்கு. அதே நேரத்தில் வெறுங்கையோடும் போக வேண்டாம். கொஞ்சம் பூ எடுத்துட்டு போங்க, 2 பழம் கொண்டு போங்க. எதுவும் இல்லை என்றால் கண்களை வருகிற கண்ணீரோடு அந்த கால சக்கர பைரவரை இந்த ஆண்டுல மாதம் ஒரு முறை சென்று வழிபாடு செய்யுங்கள். அற்புதமான யோக பலன்களை, இழந்ததை திரும்பி தருகிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை விருச்சிக ராசிக்கு இந்த சங்கராதி புருஷன் தருவார்.